ரசிகர் மன்றம் தந்த மக்கள் இயக்கமாக மாற்றிய பின்பு தமிழக வெற்றி கழகம் என்னும் கழகத்தை ஆரம்பித்து இந்த எளியவனையும் மாவட்ட கழக செயலாளராக அறிவித்த நான் வணங்கும் தெய்வம் தளபதியாரின் திசை நோக்கி வணங்கி இந்த கழகத்தை ராணுவ கட்டுப்பாடோடு வழிநடத்தி செல்கிற போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா புசியன் ஆனந்த் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு விழுப்புரம் வடமேற்கு மாவட்டம் செஞ்சி பேரூர் செஞ்சி தெற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியங்கள் சார்பில் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற என் அருமை தம்பி இந்த பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் ஏ நசுருதீன் அவர்களே, செஞ்சி தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி இ பாண்டியன் அவர்களே, செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி எம்பி டேவிட் அவர்களே, மற்றும் செஞ்சி பேரூர் கழக இணை செயலாளர் கே அருணகிரி, செஞ்சி பேரூர் கழக துணை செயலாளர் ராஜேஷ், செஞ்சி பேரூர் கழக துணை செயலாளர் சல்மான், செஞ்சி தெற்கு ஒன்றிய கழக இணை செயலாளர் அரங்கநாதன், செஞ்சி தெற்கு ஒன்றிய கழக பொருளாளர் பூங்காவனம், செஞ்சி தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் கோபிநாத், செஞ்சி தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் ஜெயசூர்யா, செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக இணை செயலாளர் ஆர் ராமச்சந்திரன், செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் சந்தோஷ்குமார், செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் பிரசாந்த், மாவட்ட கழக மற்றும் சார்பு அணி அமைப்பாளர்கள், கழக உறுப்பினர் சேர்க்கை அணி அமைப்பாளர் சரவணன், கழக மருத்துவ அணி அமைப்பாளர் சாதிக் பாஷா, கழக இளைஞர் அணி அமைப்பாளர் ராமச்சந்திரன், கழக தகவல் நுட்ப அணி அமைப்பாளர் மணிகண்டன், மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் ஜோசப், மாவட்ட கழக உறுப்பினர் சேர்க்கை அணி சாமுவேல், மாணவர் அணி அஜித்குமார், இளைஞர் அணி ராஜேஷ், இளைஞர் அணி அஜித், மகளிர் அணி நிர்மலா, மகளிர் அணி தமிழரசி, மகளிர் அணி முபின், மாணவர் அணி அப்துல், மாணவர் அணி மனோ, மாணவர் அணி வெற்றி, இளைஞர் அணி ராமசாமி, இளைஞர் அணி ராமராஜன், தகவல் தொழில்நுட்ப அணி மகேஸ்வரன், தகவல் தொழில்நுட்ப அணி குமரகுரு, தகவல் தொழில்நுட்ப அணி முரளி, செஞ்சி பேரூர் கழக செயற்குழு உறுப்பினர்கள் சல்மான், சந்தோஷ், வித்யா, ரேணுகா, பாசில், முகமது ஹுசேன், அம்ஜத் கான், மாலிக், சுரேஷ், ஷாகுல், செஞ்சி பேரூர் கழக இளைஞர் அணி ஜெய்கணேஷ், நாசிம், ராஜேஷ், சந்தோஷ், ராகுல், சிவசந்தோஷ், முபாரக், காட்வின், நவீன், சிவா, மனோஜ்குமார், செஞ்சி பேரூர் மருத்துவர் அணி சையத் சல்மான், செஞ்சி பேரூர் தகவல் தொழில்நுட்ப அணி சையத் ஷபி, செஞ்சி பேரூர் வார்டு செயலாளர்கள் அமானுல்லா, விக்ரம், ஜெயபிரபாகரன், செங்குட்டுவன், பினின், செஞ்சி தெற்கு ஒன்றிய கழக செயற்குழு உறுப்பினர்கள் அர்ஜுனன், செல்வராஜ், பாண்டியன், ஜெகன்ராஜ், விக்ரம், மணிகண்டன், டொமினிக் சேவியோ, ஜான் ஜோஸ், பாரதி ராஜா, செஞ்சி தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி விகேஷ், காளிதாசன், யாசர் அராபத், ராஜி, இப்ராஹிம், ராஜசேகர், பிரவீன், செஞ்சி தெற்கு ஒன்றிய மாணவர் அணி சுதாகர், சத்யராஜ், ஐயனார், சரத், வெங்கடேசன், ஜானகிராமன், ஜனா, செஞ்சி தெற்கு ஒன்றிய மகளிர் அணி மணிமாலா, சுனிதா, வாசகி, கோமதி, ஜான்சி, திவ்ய பாராதி, சுமதி, தமிழரசி, பவுனு, சித்ரா, அலமேலு, அமலா, செஞ்சி தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி சூர்யா, புருஷோத், வேல்முருகன், பரத், சர்மா, செஞ்சி தெற்கு ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்கள் மாரிமுத்து, தட்சிணாமூர்த்தி, சூர்யா, விஜயன், அருண், சங்கர், பத்தியநாதன், ஐயனார், ராஜசேகர், அருண் பாண்டியன், வீரபாண்டியன், சத்யராஜ், பழனியம்மாள், விஜயகாந்த், தாமோதரன், கார்த்திக், மணிகண்டன், அழகப்பன், காட்சன், குமார், மணிகண்டன், பிரவீன், மணிகண்டன், சதீஷ், ராஜா, மதிவானன், பாபு, மணிகண்டன், அசோக், திருமூர்த்தி, தினகரன், செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக செயற்குழு உறுப்பினர்கள் வேலூர், நாகராஜ், ரவிச்சந்திரன், முருகன், சாதிக் பாஷா, நான்சி, பாண்டிதுரை, ராமச்சந்திரன், கண்ணகி, செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக இளைஞரணி கார்த்திக், சக்திவேல், சிவா, PKS, சூர்யா, அப்துல்லா, சாதிக், வினோதினி, செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக தொழில்நுட்ப அணி உதயராஜ், பிரகாஷ், கௌதம், செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக கிழக்கழக செயலாளர்கள் கனகராணி, ராமச்சந்திரன், ரஞ்சித், கலை, வினோத்குமார், செல்வ கணபதி, கன்னியப்பன், சுரேஷ், விஜய், பூவரசன், வல்லரசு, அமுதா, சவரிமுத்து, தனஞ்செழியன், கார்த்திக், முபாரக் மற்றும் விழுப்புரம் வடமேற்கு மாவட்டம் செஞ்சி பேரூர் கழக பூத் நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன் சிறுபெருந்தர்களாக வந்திருக்கின்ற
கழக தேசிய செய்தி தொடர்பாளர் மற்றும் தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் மற்றும் வழக்கறிஞர் குழு உறுப்பினர் பேரன்புக்குரிய அண்ணன் டாக்டர் எம் சத்யகுமார் அவர்களையும் மாநில செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் இன்பா அவர்களையும் நான் மீண்டும் முறை இந்த செஞ்சி மண்ணில வருக வருக வரவேற்று ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் மிக சிறப்பான முறையில் இந்த பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்று முடிவு செய்து இந்த பொதுக்கூட்டங்களை மிக சிறப்பாக நடத்தி காட்டிருக்கின்ற அனந்தபுரம் பேரூர் கழக செயலாளர் அன்பு தம்பி விமராஜ் அவர்களே, அனந்தபுரம் செஞ்சி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி சிவபதன் அவர்களே, மேல்மலையனூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கழகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பு தம்பி யூத் நீதி அவர்களே, எஸ் எம் முருகன் அவர்களே, ரகுபதி அவர்களே, செஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி சாந்தசீலன் அவர்களே, செஞ்சி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி தமிழரசன் அவர்களே, மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி திருமலை அவர்களே, மேல்மலையனூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ஆதிமுருகன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த வடமேற்கு மாவட்ட கழக சார்பில் மீண்டும் ஒருமுறை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த இயக்கத்திற்கு பெரும் நாடிகளாக உயிர்நாடிகளாக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களான மகளிர் அணி அவர்களுக்கு, இந்த மகளிர் அணி தோழிகளுக்கு விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 செய்தி மட்டும்தான், ஏன்னா போதுமான வரையில் நமது ஒன்றிய கழக செயலாளர்களும் பேரூர் கழக செயலாளர்களும் மிக நேர்த்தியான ஒரு சொற்பொழிவை இங்கே ஆற்றி சென்றிருக்கிறார்கள். வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கண்டிப்பாக செஞ்சி மண்ணிலிருந்து தான் செஞ்சாஜை கோட்டைக்கு போகிற ஒரு எம்எல்ஏ இங்க உருவாவாங்க. தளபதி யாரை அறிவிக்கிறாரோ, எந்த வேட்பாளரை அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளருக்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து விசில் சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து அந்த வாக்குகளை மிக மிக கவனத்தோடு அந்த பெட்டியிலே செலுத்தி அதை கொண்டு சேர்க்கிற வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை நம்ம தலைமையாளர் அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் கட்டளிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பேரன்போடு கலந்து இருப்பீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. 2 செய்தி மட்டும், ஏன்னா சிறப்பு விருதுகள் நிறைய காத்திருக்கிற பேசுறதுக்கு. நமது கழக தலைவர் அவர்கள் வேலூர் மற்றும் தஞ்சை மணியிலே பேசுகிற பொழுது சில வாக்குறுதிகளை சொன்னார்கள். தேர்தல் வாக்குறுதிகளாக நான் கிராமத்தோடு செல்லும் போது நான் மகளிரிடத்தில் பேசுவது என்னவென்றால், மகளிருக்கான முத்தான விஷயங்களை தளபதி அவர்கள் தனது தேர்தல் அறிக்கையை செய்வார்கள், சொல்லுவார்கள் அப்படின்ற சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை தான் நேற்று மகளிர் தினத்திலே அவ்வாறு அறிவித்தார்கள். நாடெங்கிலும் பெரும் பெரும் ஆட்சியாளருக்கு பெரும் பதற்றத்தை ஏற்பட்டு விட்டது. நம்ம ஒன்றிய சொன்னது மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் அரசியல் கட்சியாக இன்று மாபெரும் அரசியல் மாற்ற சக்தியாக இன்றைக்கு தமிழக வெற்றிடம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த தேர்தல் அறிக்கை ஒன்றே போதுமானது. வரலாற்று சிறப்புக்கு மிக்க இந்த செஞ்சி மண்ணில் ஏன்பா சலசல் பாருங்க தம்பி, ஏன் முத்தான தேர்தல் அறிக்கைகளை அவரை செய்திருந்த சொல்லியிருந்தார்கள். அதுல ரேஷன் கார்டுகளுக்கு 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். நம்ம ஊர் பக்கத்து ஊர் என்ஆர்பேட்டைன்னு சொல்லிட்டு நரசிங்கராயன்பேட்டை அப்படின்னு ஒரு ஊரு. இதுக்கு முன்னாடி தமிழகத்தை தலைகுனிய வேண்டிய மாற்றம் சொல்லி தம்பி பேசிட்டாரு. அதுக்கு முன்னாடி தம்பி பேசும்போது என்ன சொன்னாருன்னா, என்ன ஸ்டாலின் நம்ம ஸ்டாலினா உங்களுடைய ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அதான உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல, கபட நாடக வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான். இது ஜூம் பண்ணுப்பா, இது ஜூம் பண்ணு, ஜூம் பண்றீங்களா? இது ஜூம் பண்ணுங்க. பக்கத்துல நரசிங்கராயன்பேட்டை ஒரு கிராமம். இந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட நரசிங்கராயன்பேட்டை எம்ஜி நகர் சேர்ந்த 1118 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. இங்க நரசிங்கராயன்பேட்டை என்ஆர்பேட்டைக்கு தனியா ஒரு ரேஷன் கார்டு, பகுதி நேர ரேஷன் கார்டு
கொடுக்கணும்னு சொல்லி அந்த கிராம மக்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனுவுடைய நகல் தான் இது. நல்லா ஜூம் பண்ணுப்பா. இந்த கையெழுத்து யாருன்னு பாருங்க. அதுல கொடுத்த ஒரு மனு இது. புரியுதா, தெரியுதா யார் கையெழுத்துன்னு? இந்த சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி KS மஸ்தான் அவர்கள் கண்டிப்பாக இந்த நரசிங்காயன்பேட்டை மக்களுக்கு தனியாக பகுதி நேர ரேஷன் கடை வழங்கப்படும் என்று உறுதியளித்து சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுவரையிலும் அந்த மக்கள் ரேஷன் கடைக்கு போனா தள்ளு முள்ளோட சண்டை சச்சரவுமா தான் வருவாங்க. இதுல பல பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. கண்டிப்பா இதுல அந்த மக்கள் பல பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா வெற்றி விளம்பர மாடல்ல கை தேர்ந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் இந்த வெற்றி விளம்பர திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான், வேற யாருமே இருக்க முடியாது. ஏங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீங்க கையெழுத்து போட்டு ரெஃபர் பண்ண சீட்டு ஃபைல் இது. ஒட்டு மொத்தமா அந்த கிராம மக்கள் கையெழுத்து போட்ட அந்த சீட்டு இது. இதை கூட கொடுக்க முடியல. நீங்க எல்லாம் உங்களோட ஸ்டாலின்ல மனு வாங்குறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல? உங்க மனு கொடுத்து கிட்டத்தட்ட உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது. இதுவரையிலும் அந்த பகுதி நேர ரேஷன் கார்டு கிடையாது. 4.5 வருஷம் ஆட்சியில ஒரே ஒரு சிமெண்ட் ரோடு கூட போடல இங்க செஞ்சு மண்ணுல. ஆனா இன்னைக்கு போடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் என் தம்பிகள் எல்லாம் உஷாராகி சூப்பரா ஜெயடெக்ல முறையில போட்டோ எடுத்து ஒவ்வொரு தெருவையும் போட்டோ எடுத்து உள்ளபடியே அப்படியே வச்சு போராட்டம் பண்ணி அதன் விளைவாதான் இன்னைக்கு மாணிக்க தெரு, வாவுசி தெரு, ஒவ்வொரு தெரு சிமெண்ட் ரோடு போடுறான். ஒவ்வொரு சிமெண்ட் ரோடு போடுறான். பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் போராடி இன்றைக்கு செஞ்சு பேரூர் கழகத்தில் பேரூர்ல இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இரண்டாவது விஷயம், தி ஹிந்து நேத்து பேப்பர், தி ஹிந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம வந்து ஒவ்வொரு எவிடன்ஸ் தான் சொல்லுவோம். நம்ம வந்து 19 அடிச்சுட்டு போற அடிமை கூட்டம் கிடையாது. நம்ம தூய சக்தி நம்ம தாவக மட்டும்தான். அதனால எவிடன்ஸ் சொல்றேன். தி ஹிந்து பேப்பர் நேத்து வந்த பேப்பர் இது. சரியா? இதுல கனவுகள் மெய்ப்படும், 2030 கனவுகள் மெய்ப்படும், லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள், வளமான தமிழ்நாட்டிற்கு ஸ்டாலின் அரசு வகுக்கும் வளர்ச்சி பாதை அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் தெரியுமா? நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட IAS அகாடமில பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க. நேத்து வந்த இந்து பேப்பர் நீங்க எல்லாம் பார்க்கணும். இந்து பேப்பர்ல நேத்து வந்த முதல் பக்கத்துல இந்து பேப்பர்ல பார்க்கணும். அந்த IAS அகாடமில ஒரு பாப்பா எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாப்பா 2018ஆம் ஆண்டு 12th முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் கடுமையா ஒரு இடத்துல நீட் கோச்சிங் சென்டர் போய் அதுல பாஸ் பண்ணி அந்த அகாடமில பாஸ் பண்ணி வெற்றி பெற்று இருக்காங்க. உடனே இவங்க வந்து நான் முதல்வன் திட்டத்துல நாங்க தான் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி அடிப்படையில் இவங்க வந்து வென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தித்தாள தம்பட்டம் அடிக்கிறான். அந்த அம்மா அவங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ்மேன், அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரொஃபசர், அவங்க அண்ணன் வந்து ஒரு MBBS டாக்டர். நமது வரி பணத்துல யாரோ எங்கேயோ படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு வந்து தம்பட்டம் அடிச்சு இன்னைக்கு வந்து வெற்றி விளம்பர மாடலா இந்த திராவிட முன்னேற்றம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவலமான ஆட்சி இந்த தமிழ் மண்ணிற்கு தேவையா என்பதுதான் கேள்விக்குறி. எங்களை எல்லாம் சொல்றாங்கல்ல சினிமா பின்படுத்துறோம் சொல்லி, இன்னைக்கு ஒவ்வொருவரும் கூர்மையாக அரசியல் நோக்கி பயணம் செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அரசியல் கத்துக்கிட்டு பேசுறோம், அரசியல பேசுறோம். இன்னைக்கு அரசியல் தெளிவு பெற்றிருக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் எல்லாம் வெறும் பாதையில் தள்ளி விடல தளபதி. சூப்பரான ஒரு அரசியலை கொடுத்து அந்த அரசியலை முன்னெடுக்க சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுத்து அரசியலை நுகர செய்து அதிகாரத்தில் விளிம்பில் உட்கார செய்திருக்கிற ஒரே தலைவன் தளபதியார் மட்டும்தான், வேற யாருமே இருக்க முடியாது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க பணம் கொடுத்து வாங்கிடலாம், பணம் கொடுத்து சாதிச்சிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கூட்டமும் தானாக தன்னெழுச்சியாக வந்துகிற கூட்டமே தவிர ஒருவரு கூட ஒரே ₹1 பணம் தரல. இங்க இருக்கிற என் தம்பிக்கு கூட இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்கான், ஏற்பாடு பண்ணிருக்கான். ஒண்ணுது கூட நான் எங்களுடைய சொந்த உழைப்புல தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்க அண்ணன் தசரத் அண்ணன் பெரும் உழைப்பாளி. 1ஆம் தேதி தலைமையில வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி சேவையாளர் கூட்டம் போடணும்னு சொன்னாங்க. அண்ணன் பெங்களூர் இருந்து கிளம்பி வந்துட்டார். டெக்கரேஷன் பூரா அவர் தான். அதுக்கப்புறம் ஒரு வாரம்
அவர் ஒர்க் பண்ணவே விடல. மறுபடியும் அண்ணன் இந்த மாதிரி 8ஆம் தேதி பொதுக்கூட்டம் மறுபடியும் இந்த ஒர்க் பண்ணது அவர் தான். அப்படிப்பட்ட உழைப்பாளிகள் இந்த மண்ணில, இந்த தமிழக வெற்றிக்கழகத்தில் இருக்கிறார்கள். சாந்தசீலன் செஞ்சி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர், செஞ்சி மேற்கு ஒன்றிய கடக்கோடி கிராமம், அந்த கிராமம் தடாகம், பழவளம், போத்துவாய்